நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், என்னடாச்சு? அடிச்சிட்டானுங்கடா. யாரு? யாருன்னு தெரியல மச்சான். ஒரு 2 பேர் பொழந்துட்டானுங்கடா. எனக்கு என்னமோ அவனுங்க ஸ்கைட்டா கலெக்ஷன் மேனேஜர் அமிச்ச ஆளுங்களா தான் இருக்கும், சந்தேகமா இருக்குடா. சரி, போலீஸ் கிட்ட சொன்னியா? சொல்லிட்டேன் மச்சான், அவங்களையும் பிடிச்சாச்சு. பாரு, போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஏய், உன் பேர் என்ன? சார் பேரெல்லாம் இருக்கு சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சொல்றா. சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். சார் புரிஞ்சுங்க என்ன சார். தெரியாதுங்கற? அவங்களா? என்னடா ஆச்சரியமா இருக்கு, அதுக்குள்ள பேரை பிடிச்சாங்க? ஆமாண்டா, தமிழ்நாடு போலீஸ் தான் உலகத்திலே பெஸ்ட் போலீஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தானே கண் கூட பார்த்துருக்கேன். அடிச்சவனுங்க எப்படா மாட்டானுங்க? சரியான ஸ்டூபிட் வில்லனுங்கடா. என்ன போட்டு பொழந்துட்டு பக்கத்துல இருக்க பார்ல சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தானுங்க, மாட்டிட்டானுங்க. இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்து நொங்க எடுத்துட்டாரு. பரவாயில்லையே. ஆமா, அடிக்கிறதெல்லாம் போலீஸ் வேலை தானே. வேற எவனாவது அடிச்சா அதை பார்த்துட்டு அவர் சும்மா இருப்பாரா? அதான் கூட்டிட்டு வந்து பட்டையை கிளப்பிட்டாரு. இவனுங்களை என்னடா பண்ணுவாங்க? தெரியல மச்சான். சிங்கம் சிங்கிளா உங்களை வேட்டையாடிட்டு இப்பதான் சிங்கிள் டீயை குடிச்சிட்டு பரபரப்பா போன்ல பேசிட்டு இருக்கு. சரி, உனக்கு எதனா அடிபட்டுச்சா? ஏன்டா நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்து நிக்கிறேன், இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்க? அடி ரொம்ப பலமாடா? சம்மடி மச்சான். ஆனா ஒரு நல்ல விஷயம் இருக்குடா, சிங்கிள் ட்ராப் பிளட் கூட வெளியில வரலடா. அத்தனையும் உள்காயம் தான்டா. சும்மா தபல வாசிக்கிறவன் பின்னி எடுத்துட்டானுங்கடா. டேய், அடி வாங்கினது ஏன்டா இப்படி காமெடியா சொல்ற? பின்னடா, அடி வாங்கியாச்சு. அப்ப அதை நினைச்சு யோசிச்சு என்ன பண்றது? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். சரி, இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? டேய், அவர் நம்மாள்றா. கௌதம் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவனை கூப்பிட்டு அவன் டவுசர் கழட்டினார்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? அவரா? ரொம்ப நேர்மையான ஆளாச்சடா. ஆமா மச்சான், அவர் அந்த ரவுடிங்களை கேட்ச் பண்ணி கூலா தான் விசாரிச்சுட்டு இருந்தாரு. இவனுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து அவர் கையில அழுத்துனதும் அவ்வளவுதான்டா, டென்ஷன் ஆயிட்டாரு. மச்சான் செம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ரா. நான் கிளீனா மேட்டர் சொல்லிட்டேன். அப்புறம் அந்த கலெக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு கழட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர்ரா, கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆமா மச்சான், ஆண்டவன் நல்லவங்களை அடி வாங்க வைப்பான், ஆனா பின்னாடியே போலீஸ் அனுப்புவான். ஆமா, அது எப்படிரா அடுத்த ராத்திரில கூப்பிட்டாலும் அயன் பண்ண சட்டையோட வந்து நிக்கிற? ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்ணலாம்ல. டேய், இந்த சீன்ல ஹீரோ நீ இல்ல, நம்ம காவல்துறை அதிகாரி தான். மூஞ்ச பாவமா வச்சுக்கோ, அப்பதான் சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகும். சார் வணக்கம். சார் வணக்கம். யோ, உன்னை அப்பவே போக சொன்னல சார். நீங்க தான் சார் வெயிட் பண்ண சொன்னீங்க. யோ பெருமாள் சார் அவங்கள வர சொல்லியா? யோ போங்க. என்னையா? சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். டேய், ஓவரா நடிக்கக்கூடாது. மறுபடியும் உதவ வாங்காதீங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களை அனுப்புனது யாரு? சார் நாங்களா தான் சார் வந்தோம். என்னது? சார் அவன் போய் சொல்றான் சார். இல்ல சார், சத்தியமா சொல்றேன் சார், இது ஒரு சாதாரண சண்டை சார். பிளான் பண்ணிலாம் அவர் அடிக்கல சார். சரி, அப்புறம் எதுக்கு அடிச்சீங்க? சார் வேலை முடிஞ்சு வந்து இறங்கணும் சார். எங்க ரெகுலர் இடத்துல தம்ம போட்டுக்கிட்டு ஸ்டைலா நின்றுட்டு இருந்தோம் சார். போடான்னு சொன்னோம், நக்கலா பேசினாரு. கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு, அதான் அடிச்சிட்டோம் சார். மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது சார். அப்ப உங்களுக்கும் ஸ்கைட்டாக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்றீங்க? இல்ல சார். இங்க பாருங்க, எப்பவுமே போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா தோண்டி திருவி எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஏன்டா போய் சொன்னீங்கன்னு போய் சொன்னதுக்கு தனியா அடி விடும். அதுக்கு ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரே அடியோட போயிடும். உண்மையதான் சார் சொல்றோம். உங்க போன் லிஸ்ட்ல இருந்து கடைசியா யாருக்கு டயல் பண்ணீங்கன்னு பார்த்து ஒவ்வொரு நம்பருக்கா போன் பண்ணி பார்ப்பேன். அதுல இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் ஸ்கைடாக்ல இருக்க யாருக்காவது போச்சு, நீங்க செத்தீங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் பின்றாரு. ஆமாண்டா. போன் வச்சிருக்கியா? சார் எடுறா. ஒருத்தருக்கா போன் பண்ணி பார்க்கவா? சார் சார் எங்களை மன்னிச்சிருங்க சார். அந்த ஸ்கைடாக் கலெக்ஷன் மேனேஜர் தான் இவரை அடிக்க சொன்னது. அப்படி வாங்க வழிக்கு. சார் தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க சார். உன் மேனேஜருக்கு போனை போட்டு இன்னும் 1 மணி நேரத்துல அவன் இங்க இருக்கணும்னு சொல்லு. சார் இந்த நேரத்துல எப்படி சார்? வேணாம் சார். 1 மணி நேரத்துல அந்த ஆள் இங்க வரானா, இல்ல ராத்திரியோட ராத்திரியா போய் அவனை அடிச்சு இழுத்து ஒரு மாதிரி கேளு. இல்ல சார், போன் பண்றேன் சார். அண்ணே, வாடா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் எதுக்கு ஒன்று அடிச்சாங்க?
அண்ணே ஐயா கிட்ட சொல்லி எங்களை எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியெடுங்கண்ணே. யார் சார் இவங்க? என்ன போய் அண்ணன்னு சொல்றானுங்க? யாருன்னே தெரியலையே. அண்ணே என்னண்ணே நீ நேத்து காசு கொடுத்து அவ்வளோ பாசமா பேசுன, இன்னைக்கு யாருன்னே தெரியலங்கிறியே. டேய் ம் சார் என்ன எதுக்காக வர சொன்னீங்க? உங்களை எது கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியாது ஆ? அதை நான் வர முதல்ல இருந்து சொல்லணுமா? தப்பு பண்ணீங்க, மாட்டிக்கிட்டீங்க. அடுத்து என்ன செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல சார். இங்க பாருங்க, இதுக்கு நான் கேஸ் எழுதல. நீங்க ஸ்மார்ட்டா நடந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களோட ஓவர் ஸ்மார்ட்டா நடந்துப்பேன். 4 சாட்சி பக்காவா இருக்கு. கேஸ் எழுதி ரிமாண்ட் பண்ணா 15 நாளைக்கு உங்களால வெளியே வர முடியாது. என்ன சார் மிரட்டுறீங்களா? எங்க கம்பெனி லாயரை ராத்திரி கான்டாக்ட் பண்ண முடியல. நாளை காலையில் அவர் வந்தாருன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. சட்டப்படி நீங்க பண்ணியிருக்கிறது பெரிய குற்றம். இதுல மாட்டிட்டு இருக்கிறது உங்க பேர் மாத்திரம் இல்ல, உங்க கம்பெனி பேரும் தான். சார் 20 லட்சம் ரூபாய் பில் பேமெண்ட் பண்ணும் சார் இவனுங்க. எங்களை ஏமாத்திட்டு வேற கம்பெனில கனெக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்கள என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க என்ன கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலை செய்றீங்க, அவங்க ஒரு கம்பெனிக்கு வேலை செய்றாங்க. கம்பெனியும் சட்டப்படி தான் பிரச்சனையை தீர்த்துக்கணும். இப்படி பர்சனலா ரவுடிங்ல வச்சு இப்படி போட்டு அடிச்சா என்ன அர்த்தம்? சார் அவனுங்க சர்வீஸை யூஸ் பண்ணிட்டு காசு கட்ட மாட்டேன்னு சொல்றானுங்க. நீங்க அதை கேட்க மாட்டேன்றீங்க. யோ, பொருளை விற்க வரும்போது யாரு என்னன்னு எந்த தராதரும் பாக்குறது கிடையாது. யாருக்கு பொருளை விற்கிறோம், அவன் சம்பளம் என்ன, அவனால திருப்பி கட்ட முடியுமா முடியாதா, முதல்ல அவனுக்கு இந்த பொருள் தேவையா, இப்படி எதையுமே யோசிக்கிறது கிடையாது. எவன் தலையாவது போனை கட்டினா போதுன்னு கட்டி விட்டுற வேண்டியது. 200 ரூபாய்க்கு போனு, 500 ரூபாய்க்கு போனு, புடவை வாங்கினா ஃப்ரீயா போனு, இப்படி உங்க இஷ்டத்துக்கு வித்து தள்ள வேண்டியது. அவனை பேசுற வரைக்கும் பேச சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் கட்டா போன் பில்லுன்னு அவன் கழுத்தை பிடிக்க வேண்டியது. யோ, இது மாதிரி 2000 கேஸ் இருக்கியா? கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, ஹவுசிங் லோனு, இப்படி எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு லோனை கொடுத்து 10 பைசா கடன் வாங்குறத கூட கௌரவ குறைச்சல் நினைக்கிற நம்ம ஜனங்களை சுத்தி கையேந்த வச்சு கடன்காரனாவும் பிச்சைக்காரனாவும் குற்றவாளியும் ஆக்கி விட்டுறீங்களே. இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் கட்ட முடியாதவங்கள ஆள் வச்சு மிரட்டுறது, கடத்திட்டு போய் உதைக்கிறது, இதெல்லாம் கொஞ்ச நாள் நடந்து பெரிய கேஸ் ஆகி இப்ப அதுக்குன்னு தனி சட்டமே போட்டிருக்காங்க. சார் இது ஒண்ணு தனி ஆளுங்களுக்கு கொடுத்த சர்வீஸ் இல்ல சார். கோடிக்கணக்கான அளவுக்கு பணம் வச்சிருக்கிற பணம் முதலிங்க சார். அவனுங்க சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு கட்ட வேண்டிய காசை கட்ட மாட்டாங்கறாங்க சார். அப்போ சண்டை 2 முதலைங்களுக்கு இடையில தானே நடக்கணும். நீங்க இன்னும் உங்க அப்பா வீட்டு காசை திருட்டு போன மாதிரி அவன் ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க. சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களே சார். காரை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு வீட்டை வாங்கிட்டு கட்டாத திருட்டு பசங்க நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களே சார். ஆமா, திருடங்க தான். அவங்களெல்லாம் திருடன் ஆகினது யாரு? நீங்க தானே. வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதி போறதுனா கூட 1 ரூபா காசா உண்டியில சேர்த்து வைக்கணுன்ற அளவுக்கு அறிவுள்ளவன் நம்ம ஆளு. கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு அந்த காசை செலவழிக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த காசோட அருமை தெரியும். அதனால பார்த்து செலவழிப்பான். தேவையில்லாம பணத்தை வீணடிக்கவும் மாட்டான். எடுத்தோடனே கொண்டு போய் எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டு வச்சுக்கடா, முதல்ல அனுபவி, அதுக்கப்புறம் காசை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடு அப்படின்னா அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த பணத்தோட அருமை அவனுக்கு தெரியாது. அனுபவிச்சதுக்கு அப்புறம் காசை கட்டுறதுக்கு அவனுக்கு எரிச்சல் தான் வரும். சார் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சு போச்சு சார். நீங்க எங்க பக்கம் சப்போர்ட் பண்ண போறது இல்ல. என்ன பண்ணணும் சொல்லுங்க. தம்பி உங்க மேலேயும் உங்க கம்பெனி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா முதல்ல உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும். இதுக்குன்னு தனி பிரிவே இருக்கு. அதை பார்த்துக்க ஒரு பெரிய அதிகாரியா இருக்காரு, அவர்கிட்ட தான் சொல்லணும். அவர் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டா உங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியிருக்கும். அதோட முக்கியமா பசங்களுக்கு பிரஸ்லயும் மீடியாலையும் தெரிஞ்ச ஆளுங்க நிறைய இருக்காங்க. காலையில கட்டம் கட்டி உங்க கம்பெனி பேர் தமிழ்நாடு முழுக்க நாரும். சார் எதுவா இருந்தாலும் நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம் சார். சரி சொல்லுங்க. சார் பில் அமௌண்ட்ல ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் கம்மி பண்ணிக்கலாம் சார். யோ, ஒருத்தனை உயிர் போற வரைக்கும் அடிச்சிருக்கீங்க, கேட்டா ஏதோ பர்சன்டேஜ் கம்மி பண்றேன்றீங்க. சார் என்ன பண்ணும் நீங்களே சொல்லுங்க சார். மொத்தமா அந்த பில்லை வேவ் ஆஃப் பண்ணும். சார் சார் என்ன சார் நீங்க ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் மொத்தமா 20 லட்சம் ரூபாய் ஃபைனா?
இது அநியாயமா இருக்கே சார். உங்க கம்பெனி ஒரு மாச ஆடுக்கு எவ்வளவு செலவழிக்குதுன்னு எனக்கு தெரியும். கோடியில செலவு பண்ணி பேரை வாங்க வேண்டியதா இருக்கு. சில லட்சங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த பேரை கெடுத்துக்காதீங்க. சார் சரிதான் சார், ஆனா இதுல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. இது விஷயமா பாம்பேல இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்லயும் பேசணும் சார். பேசுங்க பேசுங்க, நான் வெயிட் பண்றேன். சார் இந்த அர்த்த ராத்திரியில யார்கிட்ட சார் பேச முடியும்? நீங்க நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்தீங்கன்னா. அந்த கதையே நடக்காது. 3 மணிக்கு லாஸ்ட் நியூஸ் பிரிண்ட் ஆகும். அதுக்குள்ள உங்க முடிவை சொல்லணும். இல்லைன்னா இந்த நியூஸ் பிரஸுக்கு போயிடும். எல்லா நியூஸ் சேனலுக்கும் நான் பேட்டி கொடுத்துருவேன். சார் சரிங்க சார், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றீங்களா? பேசுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், நான் ஒத்துக்கிறேன். ம் அவங்களோட மொத்த பில்லையே நாங்கள் வே ஆஃப் பண்ணிடுறோம். ம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு மெயில் வந்துடும். நானும் அதுக்கான ஆர்டரை இஷ்யூ பண்ணிடுறேன். ம் ஓகே, நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போலாம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்லாம் வேணாயா. இந்த ஐடி காரங்களே எனக்கு பிடிக்காது. என்ன பண்றது, இருக்கிற திருடெல்லாம் எவன் நல்லவன் பார்த்து சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. போங்க. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ம். மச்சான், எனக்கு அடிப்பட்டது யாருக்கும் தெரிய வேணாம்டா. யார்கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ். ராஸ்கல், 2 பேரும் ஒன்றா தானடா கிளம்பி போனோம். அப்போல்லாம் உன் நெத்தி சும்மா பளபளன்னு இருந்துச்சு. காலையில் இவ்வளோ பெருசாக போஸ்டர் மாதிரி பிளாஸ்டர் ஒட்டிட்டு வந்திருக்கியா? நீ சிம்பத்தி வேணான்னு சொல்கிற? அது இல்லடா. மூடு. லக்ஷ்மிக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. யார்கிட்ட காது குத்துற? நைஸாக பிட்டு போட்டிருப்பிய. சீச்சி, அவளுக்கு எப்படி மெசேஜ் சொன்ன அதை சொல்லு. ஜூனியர் விகடன்ல இருந்து கழுகார் பேசுறேன், தம்பி விஷ்ணுக்கு அடியாமே அப்படின்னு குரலை மாத்தி பேசுனேன். அவள் கழுகார் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணான்னு யோசிக்கவே இல்லையா? இல்ல மச்சான், நியூஸை கேட்டதும் பதறிட்டாடா. யார் என்னன்னு கேட்காம கிளம்பி வந்துட்டா. நீ எல்லாம் இல்ல மச்சான், உன் கதையில அடிக்கடி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வருது. என் கதையில அது மிஸ்ஸிங். அதுக்கு நீயே கிரியேட் பண்ணிக்கிட்டியா? விஷ்ணு, என்னாச்சு? ஒண்ணு இல்ல லட்சுமி. ஹே, இவ்ளோ பெரிய பிளாஸ்டர் போட்டுருக்க, ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? விடு லட்சுமி. ஹே, என்னாச்சு? ஓ சாரி சாரி சாரி. ரொம்ப வலிக்குதா? அப்ப வலிச்சது, ஆனா இப்ப வலிக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஷ்ணு. எனக்கு தெரியும் லட்சுமி உனக்கு கஷ்டமா இருக்கும்னு. அதான் டாக்டர்கிட்ட அப்பவே சொன்னேன். அவன் தான் புடப்பா பிளாஸ்டர் போட்டு விட்டான். என்னதான் பிரச்சனை? இல்லை, அந்த ஸ்கைடாக்காரனுங்க சர்வீஸ் போனதுலேருந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டானுங்க. அதுக்கு? இல்லை, அதுக்கு நானும் விஷ்ணு தான் காரணம்னு அவனுங்களுக்கு எங்கள் மேலே கோவம். அவனுங்க தான் நேற்று நைட்டு ஃபாலோ பண்ணி விஷ்ணு அடிச்சிட்டானுங்க. இது விஸ்வநாதன் சருக்கு தெரியுமா? இப்போ தெரிஞ்சிருக்கும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? அது ஒரு பெரிய கதைங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஆளை இங்கே வர வச்சு அவனை பற்றி டிவி நியூஸில் போடுவேன்னு பயம் காட்டி மொத்தமாக பில்லை வே ஆஃப் பண்ணியாச்சு. என்ன சொல்றீங்க? அவ்வளவு பெரிய பில்ல வே ஆஃப் பண்ணிட்டீங்களா? வேற வழி. கம்பெனி பேர் பத்திரிக்கையில் டேமேஜ் ஆச்சுன்னா அது அவனுக்கு தானே அசிங்கம். கோடி கணக்கில் பணம் போட்டு விளம்பரம் பண்ணுறவனுக்கு இதெல்லாம் ஒரு சப்பா மேட்ரு. பெரிய விஷயம் கார்த்திக். எல்லாத்துக்கும் காரணம் சாரோட தியாகம் தான். ஆமா. அந்த பிளாஸ்டரோட விலை 20 லட்சம். அடிக்கிறப்ப வலிக்கலையா விஷ்ணு? இல்ல லட்சுமி, அவங்க அடிக்கும் போது நான் உன்ன நினைச்சுக்கிட்டேன். வலியே தெரியல லட்சுமி. என்ன சிரிப்பு? இல்லை, உங்களுக்கு சிரிப்பு இல்லை லட்சுமி? அவன் கம்பெனிக்காக அடி வாங்கியிருக்கான். அடி வாங்குறப்ப என்னையே நினைச்சிட்டு இருந்திருக்கான். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? டே லட்சுமி, நீங்களுமா அந்த சென்டிமெண்ட் கவுந்துட்டீங்க? ஹாய் காய்ஸ். ஏய், உங்களை பாராட்டி சார் மெயில் போட்டிருக்காரு. அப்படியா? என்னன்னு போட்டிருக்காரு? என்ன நடந்துச்சுன்னா போடல, கம்யூனிகேஷன் இஷ்யூவை ரொம்ப நல்லபடியா ஹேண்டில் பண்ணி அதை சால்வ் பண்ணதோட இல்லாம கம்பெனிக்கு லாபகரமா ஒரு விஷயம் பண்ணதுக்கு பாராட்டுகள்னு போட்டிருக்காரு. அவ்வளவுதானா? என்னோட தியாகத்தை பத்தில ஒண்ணு மெயில்ல போடலையா? இவன் என்ன தியாகம் பண்ணா?
இவ்ளோ பெரிய பிளாஸ்டர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப போய் நீ இப்படி கேக்குற? இந்த பிளாஸ்டர்ல என்ன இருக்கு? இது நான் காலையில ஒட்டி விட்டது தானே? என்ன? ஆமா, இது ஒரு டம்மி பிளாஸ்டர் தானே? விஷ்ணு, அது இல்ல லட்சுமி, அது வந்து நான் ஏதாவது சொதப்பிட்டேனா? ரொம்ப ஃப்ராட். இல்ல லக்ஷ்மி, அவன் அடி வாங்கினதெல்லாம் உண்மைதான். போது கார்த்திக், சும்மா சும்மா இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. லட்சுமி லக்ஷ்மி லட்சுமி லட்சுமி. உனக்கு எங்கேயாவது அடிபட்டுச்சா கார்த்திக்? ஆமா, முதுகுல அடிபட்டிருக்கு. வேணா வந்து தவுட்டு ஒத்தரம் கொடுக்குறியா? வந்து சேரிங்க பாரு. எனக்கு என்ன எனக்கு பல்லேண்ணா ஒரு டீ. ம். குட் ஆஃப்டர்நூன் சார். ம் உட்கார். தேங்க்யூ சார். என்ன உங்ககிட்ட பேசணும். பேசு. இல்லை சார், தனியாக பேசணும். இப்போ நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். இதுக்கு மேல தனியா பேசணும்னா நீயே கண்ணாடியை பார்த்து பேசினாதான் உண்டு. என் வேலையை ரிசைன் பண்ணுறேன் சார். சரி எனக்கு இந்த வேலை பிடிக்கல சார். சரி நான் போகிறேன் சார். சரி, அவ்வளோதானே? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அவ்வளோதான் சார். சரி. சார், நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஏன்னு கேட்கலையே சார். அதான் நீயே சொன்னியே உனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு. அது இல்லை சார், நான் போகிறேன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லையே சார். எதுக்கு வருத்தப்படணும்? உனக்கு வேலை பிடிக்கலன்ற, அந்த வேலையை விட்டு போறேன்ற, இதுக்கு நான் சந்தோஷம் தானே படணும். எத்தனையோ பேருக்கு அவங்க பண்ற வேலை பிடிக்கல, ஆனா பாவம் அவங்களால வேலையை விட முடியலையே. அது உன்னால முடிஞ்சிருக்கே, அதை பார்த்து நிஜமாவே நான் சந்தோஷப்படுறேன். சரியான முடிவா தப்பான முடிவான்னு உன் வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன வேணுன்றத எல்லாரையும் விட உனக்கு தான் நல்லா தெரியும். உன்னை பத்தி முழுசா தெரிஞ்ச நீ எடுக்கிற முடிவுல நான் தப்பு சொல்ல என்ன இருக்கு? உனக்கு சரின்னு தோணுனா சரியா தான் இருக்கும். ஒரு உண்மையான உழைப்பாளிக்கு இதுதான் மதிப்பா சார்? எனக்கு புரியல. ஒருத்தன் வேலையை விட்டு போறேங்கிறான், ஏன்பா போற, உனக்கு இங்க என்ன கஷ்டம்னு கேட்க மாட்டீங்களா சார்? என்னையா நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுத்த சம்மந்தி மாதிரி பேசுற? அவங்க தான் மனசுல நினைக்கிற எதையும் வெளியே சொல்லாம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அலைவாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? நான் ஒன்றும் போகணுன்னு இந்த வேலையை விட்டு போகல சார். என்னால் இந்த வேலையை பண்ண முடியல சார். டேவிட், எந்த வேலையை பண்ணாலும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும். என்னைக்கு உன்னால அந்த வேலையை என்ஜாய் பண்ண முடியலையோ அப்பவே அந்த வேலை பண்றதை நிறுத்திடணும். ஒரு வேளை நான் வேலையை விடணும்னு எடுத்த முடிவு தப்பா இருந்தா? நீ என்ன 4ஆம் கிளாஸ் பையனா? நல்லது கெட்டது உனக்கு தெரியாது? இதுக்கப்புறம் இன்னொருத்திட்ட போய் கருத்து கேட்டா இருப்ப. விடணும்னு தோணுச்சுன்னா விட்டுரு. அப்புறம் நான் சாப்பாட்டுக்கு என்ன சார் பண்ணுவேன்? எப்போச்சும் என் வீட்டுக்கு வந்தேன்னா ஒருவேளை சாப்பாடு என்னால் தர முடியும். சார், வேலையை விட்டா நான் சோத்துக்கு என்ன சார் பண்ணுவேன்? ஏன் டேவிட், இதுக்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணாமல நீ வேலையை விடுவ? நீ வேலையை விடுறேன்னு சொன்னப்பவே சாப்பாடு டிஃபனுங்களாம் ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு தான் வேலையை விடுறேன்னு நினைச்சேன், இல்லையா? அடுத்த வேலை சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா நீ ஏன் வேலையை விடுறத பற்றி யோசிக்கிற? மனுஷனுக்கு சோத்தை விட மானம் தானே சார் முக்கியம். அப்புறம் ஏன் சாப்பாடை பற்றி யோசிக்கிற? இங்க பார், என்கிட்ட வேலையை விடுறேன்னு சொன்னதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, நான் உன்னை பார்த்து பரிதாபப்படுறது நீ நினச்சிருக்கலாம். இன்னொன்று, என்ன பயம் காட்டான்னு நினச்சிருக்கலாம். நீ வேலையை ரிசைன் பண்ணுறது உன்னோட சொந்த முடிவு. அதில் பரிதாபப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலை பிடிக்கல, வேலை செய்ய முடியல, இந்த வேலை எனக்கு ஒத்து வரல, அப்படி ஏதோ ஒரு நியாயமான காரணத்துக்காக ஒருத்தன் வேலையை விடுறப்ப அதில் பரிதாபப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒருவேளை நீ வேலையை விடுறதா சொன்னதும் நான் பயந்துக்கிட்டு ஐயோ வேலையை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல நீ எதிர்பார்த்தா அது உன் தப்பு. சேர்மன் கம்பெனியை விடுறேன்னு சொன்னப்பவே அதுலேயே நான் பயப்படுறது ஒன்றும் இல்லைன்னு சொன்னவன். சார், நான் வேலையை விடல சார். சரி கஷ்ட காலத்தில் கம்பெனி விட்டு போயிட்டான்னு யாரும் சொல்லக்கூடாதுல்ல சார். சரி இந்த டேவிட்டுக்கு நன்றி இருக்கு சார். சரி, அவ்வளோதானே சார்? இந்த இடத்துல நீ பாராட்ட எதிர்பார்க்க இல்லையா? அது தப்பா சார்? ரொம்ப தப்பு. கம்பெனிக்கு நீ தேவையா இருக்கணும், உனக்கு கம்பெனி தேவையா இருக்கணும், நீ உழைப்ப தரணும், கம்பெனி அதுக்கேற்ற சம்பளம் தரணும். இது மியூச்சுவலாக இருக்கிறப்ப தான் ரொம்ப நாள் போகும். நீ வேலையை ரசிச்சு பண்ணுறதும் கம்பெனியோட சென்டிமெண்ட்டாக இருக்கிறதும் அது உன்னோட இஷ்டம். வேலையை கரெக்டாக பண்ணுங்கிறது தான் அது எல்லாத்தோட முக்கியம்.
உண்மை சொல்லுங்க சார். என்ன உங்களுக்கு பிடிக்காது தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன உங்களுக்கு பிடிக்குமா? அப்படியும் ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்குலாம் நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லையா? சார், நான் சேர்மன் கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சேன்னு தானே சார் உங்களுக்கு கோபம்? உன் இடத்துல யாராக இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பாங்க. சரி சார், நான் அதை பண்ணேன். என்னை தூக்கிட்டு வேற யாரையும் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கலையா சார்? தெரியாத ஏஞ்சலுக்கு தெரிஞ்ச பேயே எவ்வளோ பெட்டர். திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும். உனக்கு அது கொஞ்சம் கம்மி. உன்னை தூக்கிட்டு உன் இடத்துல உன்னை விட திறமையான இன்னொருத்த வந்தான்னா அவனை சமாளிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால நீ ஓகே தான். அப்போ என்ன திரும்பவும் வேலையில் சேருன்னு சொல்கிறீங்களா சார்? உன் இஷ்டம். எதுனாலும் எனக்கு ஓகே தான். சரி சார், நான் திரும்பவும் ஜாயின் பண்ணுறேன் சார். ஓகே, வரேன் சார். டேவிட் ஒரு நிமிஷம் சார். இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி ஏன் அரை மணி நேரத்தை வீணாக்குறேன்னா உன்னை நானே டிஸ்மிஸ் பண்ணுவேன். எஸ் சார். போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், நேத்து ராத்திரி யாரும் உன்னை அடிச்சிட்டாங்களாமே, என்னாச்சு கார்த்திக்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி. அடி வாங்கினதுன்னா ஆறுதல் அவனுக்கா? கண்ணெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு. முகத்துல ஏதாவது அடிச்சிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை. ராஸ்கல், இப்போ கூட அடி வாங்கின நான் இல்ல, விஷ்ணு தான் சொல்றானா பாரு. உன்னை அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு உயிரே போயிடுச்சு. லீவ் போட்டிருந்தேனா அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். நாராயணா, இந்த கொசுத்துல தாங்க முடியலப்பா. என்ன விஷ்ணு, கிண்டலா இருக்கா உங்களுக்கு? நீங்க கார்த்திகோட ஃப்ரெண்டு தானே? அவனை அடிச்சிருக்காங்க, நீங்க என்னன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் எதுக்காக அடி வாங்கினா? சொந்த பிரச்சனைக்கா? இந்த ஆபீஸ்க்கு உதவி பண்ண போய் தானே? ஹலோ, கொஞ்சம் பொறுங்க. என்ன பொறுக்கிறது? கார்த்திக், அடி எதுவும் பலமா படலையே. வேணும்னா ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் ஏதாவது எடுத்துடலாம். ஏங்க, அடி வாங்கினது நானு, ஸ்கேன் எடுக்கிறது இவனுக்கா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அந்த ரவுடி பசங்க ரவுண்டு கட்டி நங்கு நங்கு நெஞ்சிலே குத்துனது, சப்பு சப்புன்னு செவுலே அரைஞ்சது, இந்த யானசானியை மிதிக்கிற மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சது, இதெல்லாம் உங்களையா பண்ணாங்க? ஆமாங்க. அவனுங்க என் பாடியில கபடி ஆட்டு போயிருக்கானுங்க. நீங்க என்னடானா கண்ணியமணியன் இவனை மடியில வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன கார்த்திக், விஷ்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? உன்ன நல்லா அடிங்க, போடுங்க. அஸ்கு புஸ்கு. அஸ்கு புஸ்கா? ஏங்க, இருக்கிறதுல பெரிய துரோகம் என்ன தெரியுமா? நமக்கு வர பேரும் புகழையும் திருடுறதுதான். வலிச்சு சாப்பிடுறது இவன், வாயை துடைக்கிறது நானா? டேய், உன்னை அடிச்சாங்கன்னு ஏதோ நான் ஓடி வந்து நின்னல. டேய், ஆனா கூட கம்பெனிக்காக உதவ வாங்கினது யாரா? உனக்கு கொழுப்பு, அதனால உதவாங்கினேன். ஃபோன் பண்ணி மிரட்டினானுங்கன்னா போங்கடான்னு விடணும். அதை விட்டு வாடா வாடான்னு விருந்தாளியை வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற. அவன் சும்மா விடுவானா? அதுவும் ஏதோ கல்யாணத்துக்கு கூப்பிட்ற மாதிரி. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ள இந்த இடத்துல இதுக்கு பக்கத்துலன்னு கரெக்டாக விளாசத்தோட சொல்கிற. சும்மா விடுவானுங்களா? அதான் வந்து நொங்க எடுத்துட்டு போயிட்டானுங்க. டேய், என்ன அவமானப்படுறதெல்லாம் இருக்கட்டும். அங்க பக்கத்துல பாரு, உன் காதலி நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்க பாரு எப்படி கெக்க பக்க சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு. ஏங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இவனுக்கு நான் பதறீங்க, எனக்கு நான் சிரிக்கிறீங்க. கொஞ்சம் ஃபீல் பண்ண மாட்டீங்களா? அத லக்ஷ்மி பாத்துப்பா. என்ன ராஜி, அதெல்லாம் உங்க டிபார்ட்மெண்ட்டே இல்லன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டேய் போடா, கொஞ்சம் பேச விடு. சரி போறேன்டா. ராஜி, ராஜி, என்ன இவள் நேரம் சிரிச்சு தானே இந்த இப்படி டக்குன்னு கோவமாயிட்ட? பின்ன என்ன கார்த்திக், வீட்ல இருந்து கிளம்பி வந்து உன்னை பாக்குற வரைக்கும் எவ்வளவு டென்ஷனா இருந்தா தெரியுமா? எனக்கு புரியுது ராஜி, உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு. அதுக்காக வச்சு உண்மையாவே ஒரு வாட்டி அடி வாங்கலாம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏய் வாய் மூடு, ஏன் அப்படி அவசகனமா பேசுற? அது இல்லை ராஜி. நீ எதுவும் பேச வேணாம், ஒழுங்கா வாய் மூடிட்டு இருந்தா போதும். இல்லை ராஜி, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு அது பெரிய விஷயமா தோணுது. ஏன்னா என்னை பார்த்துக்க நீ இருக்கேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் மொத்தமா உடைஞ்சிருவேன் கார்த்திக். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உன்னை வந்து நான் பாக்குற வரைக்கும் என்னென்னமோ நான் யோசிச்சுட்டேன். உன் கையை கொடு. ஒன்றும் வேணாம். குடு ராஜி ப்ளீஸ். புரியுது, தப்புதான், சாரி. சரி, உன் கண்ணத்துல என்ன? என்ன? ஏதோ கருப்பா இருக்கே. அங்க இல்ல. போச்சா? அங்கேயும் இல்ல.
ம் மச்சான் துரசிங்கண்டா. டே விட்றா, ஏற்கனவே அந்த ஆள் நம்ம மேலே சமகானில் இருக்கான். தேவையில்லாமல் அவனை சொரிஞ்சு விட்றாத. டேய் அவனை பார்த்தால கையில பரபரந்துடா. மூடிட்டுறா. சார் ம். வணக்கம் சார். மார்னிங் சார். என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? மச்சான் நான் சொல்ல சார் நம்ம எது பண்ணாலும் கரெக்டா தப்பா எடுத்து பாருன்னு. சார் குட் மார்னிங் தானே சார் சொன்னோம், அதுக்கே சார் கோச்சிக்கிறீங்க? யோ தெரியும் உங்களை பத்தி. சார் சார் உட்காருங்க. நான் எதுக்கு உட்காரணும்? சார் உட்காருங்க சார், நமக்குள்ள என்ன பஞ்சாயத்துன்னு பேசி முடிச்சுப்போம். உங்க கூட நான் பேசுறதா இல்ல. சார் திட்டுறதா இருந்தாலும் கொஞ்சம் உட்காந்து திட்டிட்டு போங்க. சார் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? நீ யாரையா? இப்படி கேட்டால் நான் என்ன சார் பதில் சொல்கிறது? நீ யாருன்னு கேட்டேன். சார் இவன் கார்த்தி, நான் விஷ்ணு. இந்த கம்பெனில நீ யாரு? புரோகிராமர் டி, அதாவது இந்த கம்பெனியோட கடைநிலை ஊழியர்கள். அப்ப நான் யாரையா? நீங்க HR மேனேஜர் சார். உங்க லெவல்ல இருக்கிற ஒருத்தன்லாம் என்கிட்ட நின்னே பேசக்கூடாது. ஆனா நீங்க என்னடானா என்ன ஒரு காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்கல்ல? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். உங்களை காமெடி பீஸ் ஆக்கி பார்க்கறதுல எங்களுக்கு என்ன சார் லாபம்? உங்களுக்கெல்லாம் அந்த ஆள் கொடுக்குற தைரியம்யா, அதான் இந்த ஆட்டம் ஆடுறீங்க. சார் இப்போ எதுக்கு சார் தேவையில்லாமல் அவரை பற்றி பேசுகிறீங்க? என்னையா அவரை பத்தி சொன்னதும் ரொம்ப ஓவரா நடிக்கிறீங்க. சார் உங்களுக்கே அவரை பற்றி தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே அவரை பற்றி தெரியும். நல்லது பண்ண நல்லது, தப்பு பண்ண தப்பு. இதுதான் அவரோட பாலிசி. அந்த ஆள் ஒரு ஒன் சைடு. என்னை பார்த்தா எப்பவுமே அந்த ஆளுக்கு கடுப்பு. என்னை வேணா ஆப்படிச்சானா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். சும்மா எதுவும் பண்ணணும்னு பண்ணாமல் நல்லபடியாக ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க. பாராட்டுற முதல் ஆள் அவராக தான் இருப்பார். அந்த ஆள் எதுக்கு என்ன பாராட்டணும்? அவர் என்ன பெரிய ஜனாதிபதியா? அவர் பாராட்டிட்டா அப்படியே பதக்கம் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு. எதுக்கு சார் இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் உங்களை சமாதானம் பண்ண கூப்பிட்டோம், நீங்கள் திரும்பவும் டென்ஷன் ஆகுறீங்க. ஆமா சார், உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணாம். இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வராதீங்க, நாங்களும் வரமாட்டோம். இல்லையா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். சார் நாங்களாம் சின்ன ஆளுங்க சார். உங்கள் லெவலில் ஏன் சார் எங்களை வச்சு பார்க்குறீங்க? இல்ல இல்ல, உங்களை தானே அவர் பெரிய இவங்க நினைச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு வச்சிருக்கிறேன்யா. இப்ப சொல்றேன், உங்களுக்கு நான் தான் எதிரி. சார் 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 please sir, அந்த அந்த level level எல்லாம் யோசிக்காதீங்க யோசிக்காதீங்க சார். சார். இல்ல இல்ல, பாக்குறேன்யா இந்த ஓட்ட கப்பல்ல நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்கன்னு. சார் இந்த ஓட்ட கப்பல்னு சொல்ல வருது நம்ம கம்பெனி தானே? டேய் சும்மாறா. சாரி மச்சி. சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். யோ இந்த மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. என்னமா உன் ஃப்ரெண்ட் மாதிரி தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்க? சார் நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு மூடு சரியில்லை. இப்போ எது பேசினாலும் செட் ஆகாது, அப்புறமா பேசிக்கலாம், விடுங்க. யோ உங்ககிட்ட நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. சார் அது எப்படி சார் பேசிக்காமல் இருக்க முடியும்? நம்ம கம்பெனிக்கு எந்த பிரச்சனைனாலும் அதை டீல் பண்ண வேண்டிய மெயின் டீமில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய டீமில் நாங்கள் இருக்கோம். நம்மலாம் சேர்ந்து ஒர்க் பண்ண தான் சார் முடியும். இந்த கம்பெனி என்ன ஆகுது அப்படிங்கறதெல்லாம் அப்புறம், நீங்க என்ன ஆகுறீங்கன்னு மட்டும் பாருங்க. நீங்க ஆடுற ஆட்டத்துக்குலாம் உங்களுக்கு ஆப்பு சீக்கிரம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. அன்னைக்கு தெரியும் இந்த டேவிட் யாருன்னு. சார் ரொம்ப கெட்டது நினைக்காதீங்க சார், உங்க உடம்புக்கு தான் கேடு. பேசுங்கய்யா பேசுங்க, எவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னு பாக்குறேன். என்ன மச்சான் இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான்? டேய் இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா? அந்த ஆள் நல்ல மூடில் இருக்கிற போது பேசிக்கலாம்டா. மச்சான் இந்த ஆள் ஏதோ வில்லத்தனமா யோசிக்கிறான்டா. பார்த்துக்கலாம், விடு. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், எங்க அப்பா ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னவா? எனக்கு கல்யாணம். என்னது? எனக்கு கல்யாணமா? விளையாடாம விஷயத்த சொல்றாஜி. எங்க அப்பா ஊர்ல யாரோ ஜோசியக்காரனை பார்த்திருக்காராம். சரி, அவன் தை மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கானா. தை மாசத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? ஏய், தை மாசம் ஆரம்பிச்சு நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாசத்துக்குள்ள கல்யாணமா? ஆமா, மேக்சிமம் இன்னொரு மாசம் கூட ஆகலாம். 2 மாசத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கான், அதானே? ஆமா. அப்படி பண்ணலனா அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பான், அதானே? இல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவன் எனக்கு 2 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லல, கல்யாணம் ஆயிடும்னு சொல்லியிருக்கான். சும்மா விடாத. வீட்டில் யாரும் மாப்பிள்ளை பார்க்காம அது எப்படி 2 மாசத்துல கல்யாணம் நடக்கும்? அதுதான் எனக்கும் புரியல. ஆனா ஜோசியக்காரன் அடிச்சு சொல்லியிருக்கான், நீங்க மாப்பிள்ளை பார்த்தாலும் பார்க்கலனாலும்
முயற்சி எடுத்தாலும் எடுக்கலனாலும் 2 மாசத்துல கல்யாணம் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. உங்க அப்பா என்ன சொல்றாரு? அப்பாவுக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. டென்ஷன் ஆகிறதுக்கு இதில் என்ன இருக்கு? அதான் இவரா முயற்சி எடுக்காமலே கல்யாணம் தானா நடக்கும்னு ஜோசிக்காரன் சொல்லியிருக்கான்ல, அப்புறம் என்ன? அப்பா டென்ஷன் இருக்காருன்னு சொல்றேன். என்ன டென்ஷனு? அவர் உன்னை யோசிச்சு பயப்படுறாரு. என்ன யோசிச்சு என்ன பயம்? எல்லாத்துக்கும் கேள்வி கேளு. எனக்கு அவர் மாப்பிள்ள பார்க்காமலே 2 மாசத்துல கல்யாணம் ஆகும்னா எப்படி ஆகும்னு எங்க அப்பா யோசிக்க மாட்டாரா? ஓ, அதான் அப்பா இந்த 2 மாசத்துக்குள்ள நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போமோங்கிற பயத்துல இருக்காரு. சிரிக்காத. நான் அப்பா கிட்ட அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியா? அப்படி யாராவது சொல்லுவாங்களா லூசு? பயப்படாதீங்க, நான் யாரையும் உங்க அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். புரியுது. ஆனாலும் எங்க அப்பாவுக்கு முழுசா நம்பிக்கையே வரல. ஏன் ராஜி, அந்த ஜோசிக்காரன் சொன்னது ஓரளவுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன? இல்ல, ஏற்கனவே நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். நீ என்னடான்னா ஜோசிக்காரர் 2 மாசம் கெடு வச்சிருக்கான்னு சொல்லிட்டேன். பேசாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? லூசா நீ? எதுக்கு தேவையில்லாம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் கல்யாணம் கோவில்பட்டியில தான் நடக்கணும். உன் கல்யாணமா நம்ம கல்யாணமா? ஏய், ரெண்டும் ஒண்ணுதானே? இல்ல, கேட்டேன். கார்த்திக், நம்ம கல்யாணம் கோவில்பட்டியில நடக்கணும். தெருவை அடிச்சு பந்தல் போட்டு ராஜி கார்த்திக் திருமணத்திற்கு வரும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்னு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டி நம்ம 2 பேரோட போட்டோவை பெரிய ஃபிளெக்ஸ் எல்லாம் வச்சு முந்தின நாள் ராத்திரி பூரா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கெல்லாம் குடிச்சு சண்டை போட்டு கழுத்து நிறைய நகை போட்டு வேர்த்து ஊத்தி உன் கைய பிடிச்சுக்கிட்டு பரபரப்பா நம்ம கல்யாணம் பண்ணணும். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான்னு கதற கதற ஒரு ஆர்கெஸ்ட்ரா. கரிசோர் போட்டு மத்தியான சாப்பாடு. பீஸ் போடலன்னு 2 பேர் பந்தியில அடிச்சுக்கிட்டு உருளணும். அது என்ன இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை உனக்கு? என்னன்னு தெரியல, சின்ன வயசுல இருந்தே எங்க ஊர்ல இந்த மாதிரி கல்யாணம் நிறைய பாத்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு தோணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படிதான் பண்ணிக்கணும்னு. காலேஜ் படிச்ச பிறகு, ஏன் இங்க மெட்ராஸ் வந்த பிறகு கூட என் மனசுல அந்த ஆசையை மாத்திக்கவே முடியல. எலைட் ஆனா எவ்வளவோ கல்யாணம் பார்த்திருக்கேன். அதுலலாம் ஒரு லைஃபே இல்லாத மாதிரி இருக்கும். இப்படி பரபரப்பா பண்ணாதான் அந்த கல்யாணம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உனக்கு அப்படி ஆசை இல்லையா கார்த்திக்? உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை? பெரிய பீச் ஹவுஸ் எடுத்து ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பெரிய தமிழறிஞர்கள் முன்னாடி தமிழில் உறுதிமொழி படித்து உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிக்கணும். அப்படியே 2 பேரும் ஆப்போசிட்டா யோசிக்கிறோம்ல. சரி, உன் ஆசைப்படி ஊரில் பரபரப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் ஆசைப்படி மெட்ராஸில் ஒரு ரிசப்ஷன் பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் 2 மாசத்துக்குள்ள நடக்கணும். ஜோசிக்காரன் சொல்லியிருக்கான். நான் ரெடி தான். நானும் ரெடி தான். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. எப்போ வரீங்க? சரிம்மா. யார் போன்ல? எங்கள் அம்மா. என்னவா? நாளைக்கு காலையில் வராங்களாம். என்ன திடீர்னு? தெரியல, வந்தால் தான் தெரியும். கார்த்திக், பயப்படாதா?